ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம வண்டர்லா தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். வாங்க இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்றதை பற்றி பார்ப்போம். இங்கே வரணும் பொழுது டூ வீலரோ இல்லை காரோ இருந்தால் தான் வர முடியும் அப்படின்வாங்க. ஆனால் இல்லலூர் சாலை ஷேர் ஆட்டோ 50 ரூபா கொடுத்து வண்டர்லாவை இறங்கிடலாம். அங்கே ஷேர் ஆட்டோ ஏறி இங்கே இல்லலூரில் இறங்கிட்டோன்னா நம்ம திருப்போரூர் போகக்கூடிய பேருந்தில் எங்கே வேணால் போகலாம். இதுதான் இல்லலூர் சாலை. ஸோ நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஈஸியாகவே இருந்தது. நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். வண்டர்லா இப்போ தான் பார்த்திங்கன்னா புதிதாக நமக்கு சென்னைக்கு வந்திருக்கு. பெங்களூரில் இருக்கக்கூடியது ரொம்பவே விசாலமானது. அதே மாதிரி தான் இங்கேயும் செய்திருக்காங்க. கோடை விடுமுறை விட்டாச்சுன்னாவே எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய வாட்டர் கேம் தான் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்னா அதை மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிளேஸ் சூப்பரான பிளேஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் பறக்கிற மாதிரி இருக்குது. பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்க்குற மாதிரி எல்லா கேமையும் அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தேன். எதில் ஏறுறது எதில் போகிறதுன்னுட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் க்யூ வரிசையில் நின்னாதான் உங்களுக்கான ரைடு வரும். 5 நிமிஷத்தில் அது நமக்கு முடிஞ்சு போயிடுது. அடுத்த ரைடுக்கு போய் நிற்கும்போது இதே மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்ன பிறகு தான் அந்த ஒரு 5 நிமிஷம் ரைடு நமக்கு. ஸோ ரொம்பவே பொறுமை வேணும் இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டோம். வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் எப்போ தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது? எல்லா டூரில் போகும்போதும் இதே சண்டை தான் எங்கள் வீட்டில். வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தால் எந்த டூரையும் நம்ம என்ஜாய் பண்ணுற முடியறது இல்லையேன்னுட்டு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மேலேருந்து நமக்கு ஒரு ரைடு ஒன்று இருக்கும் ஆகாசத்தில். அதில் என்னென்ன கீழே இருக்குன்றத உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த ரைடு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஏறின உடனே நல்லா ஸ்மூத்தாக மேலே போச்சு. போகும்போது மேலேருந்து பார்த்தோன்னா நமக்கு இராநந்தினி அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. நாவலூர் வரையும் நமக்கு என்னென்ன ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இருந்து பாருங்கள் வரிசையாக எல்லாமே தெரியும். அங்கேருந்து டபால்னு விட்ட உடனே கீழே இறங்கிச்சு பாருங்கள், வயிறே கலங்கி போச்சு. என்னதான் இருந்தாலும் அதுவும் சூப்பராக தான் இருந்தது. அடுத்தது இதுவும் நல்லா அழகாக ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்பீடு எடுத்தது பாருங்கள், அப்போ கொஞ்சம் வயிறு கலங்கவே ஆரம்பிச்சிடுச்சு. 40 வயசுக்கு மேற்பட்டவங்க இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக 2000 ரூபாய் இதற்கான டிக்கெட் என்னும் பொழுது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடியவங்கன்னா குழந்தைகள் வரலாம். இதில் குழந்தைகள் ஏறுறதும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரிஸ்க்கு தான். இதுவும் குழந்தைகள் ஏற முடியாது. 30 வயதுக்கு உட்பட்ட வாலிபர்கள் அப்புறம் பெண்கள் இவர்களுக்கு பொருத்தமான ஒரு ரைடு தான். கண்டிப்பாக வரீங்கன்னும் போது இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்பவே டஃப்பானது தான். 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அவங்க ஏறுறாங்கன்னும் பொழுது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயந்தான் இது. ஸோ எல்லாமே சிலதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆடுறதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்பான்னு வந்து உக்காந்துட்டோம். அடுத்தது என்ன, இந்த பக்கம் வந்தோன்னா நமக்கு ரைட் சைடில் அழகழகான வாட்டர் கேம்ஸ் தான். எனக்கு அவ்வளோ வாட்டரில் நனையிறது எனக்கு பிடிக்காது. அதனால் ஜஸ்ட் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா நல்லா அலையாக வருது. பீச்சில் அலை வரா மாதிரி தான். பீச்சில் எப்படி நம்ம போகிறோமோ, ஏன்னா ஒன்று பீச்சில் இந்த அளவுக்கு உள்ளே போனோன்னா அலை நம்மளை இழுத்துட்டு போயிடும். இங்கே கொஞ்சம் பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு கயிறும் கொடுத்துருக்காங்க. பயமாக இருக்குன்றவங்க அந்த கயிறை பிடிச்சிக்கலாம். இது நீங்கள் பார்க்குறது இங்கே ஆண்களுக்கானது. அந்த பக்கம் பார்க்குறீங்க பாருங்கள், அது பெண்களுக்கானது. தனித்தனியாக கொடுத்துருக்கிறது நல்லா பாராட்டுக்குரிய விஷயம்னே சொல்லலாம். தண்ணியை விரும்புகிறவங்க வரக்கூடிய இடம், அதாவது தண்ணியில் விளையாடக்கூடியவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை மாதிரி வரும். உள்ளே நல்லா குத்துப்பாட்டு போட்டு விட்ருவாங்க. அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். இதுவும் ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டி தான். எங்கே போனாலுமே தண்ணி தான். தண்ணியை விரும்பாத என்ன மாதிரி ஆளுங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய ரைடு இருக்குது. ஸோ நம்ம அதை தான் இப்போ ஒன்று ஒன்றா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஆகாசத்தில் பறக்கக்கூடிய கப்பல் தான் இப்போ நம்ம போகக்கூடியது. நல்லா இந்த தீம் பார்க்கை மேலேருந்தே அழகாக பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக சுற்றி வருது. இதை மாதிரி ஒரு ரவுண்டு வரணும்போது மேலேருந்து பார்க்கும்பொழுதே என்னென்ன கேம்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு தெரியும். திருப்பி இறங்கி வந்து இன்னொரு தடவை ஏற வேண்டியது தான்.
இதுக்கு நம்ம ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு டைம் ஏறிட்டா அடுத்தது இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் பார்க்குற இந்த ரோலர் கோஸ்டர் தான் இப்போ புதுசாக சென்னைக்கு வந்திருக்கு. ஃபாரினில் மட்டுமே இருக்கக்கூடியது. சென்னை இல்லைங்க, இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்திருக்கு. இதுக்காக தான் மக்கள் வராங்க. ஆப்போசிட்டில் பார்க்குறது ஜெயிண்ட் வீல், அது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய கேம் பார்த்திங்கன்னா 1 by 1 ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. சில கேம் தான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. மேலே இதை மாதிரி ஒரு டைம் நம்ம சுற்றி வரும்பொழுது என்னென்ன நம்ம மிஸ் பண்ணோம், எதெல்லாம் நம்ம பார்த்தோம், அது நமக்கு புரியும். திருப்பி கீழே இறங்கி வந்து விளையாட வேண்டியது தான். ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு டைமுக்கு 10 தடவை கூட இந்த கேமை எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சிறுவர்கள், வயதானவர்கள் இவர்களுக்கு சரியான இடம் கிடையாது. நல்லா வாலிப வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுவர்களுக்கு கீழே ஒரு 4 ரைட் மட்டும்தான் இருக்குது. அதுக்காக 2000 ரூபா கொடுத்து இங்கே வரமாட்டீங்க. ரொம்பவே பயங்கரமாக இருக்கக்கூடிய இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாலிப வயசுக்கு இருக்கவங்க வராங்கன்னும் போது அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே டிக்கெட் எடுத்து வரீங்கன்னும் போது ஒரு தடவைக்கு 10 முறை யோசிச்சுக்கோங்க. விளையாட்டு வீரர், நல்ல உடல் வலிமையாக இருக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு கொடையோ இது மாதிரி கேப்போ 2 ஷூவை போட்டுக்கிட்டு காலில் நீங்கள் ஜாலியாக இதில் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது தேவையான ஒரே விஷயம். கேப்பு போட்டு வர மறக்காதீங்க. நல்ல ஒரு ஷூவை போட்டு வந்துடுங்க, சுற்றி பாருங்கள். நீங்கள் காட்டன் ட்ரெஸ் கொண்டு வரக்கூடாது. அதை தவிர்த்துட்டு வேறு மாற்று உடை கொண்டு வாங்க. அப்போ தான் இந்த நீரில் விளையாடுறதுக்கு நமக்கு அனுமதிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. இந்தியாவிலேயே முதல்ல பெரிய அளவிலான ஒரு ரோலர் கோஸ்டர் இங்கே தான் வந்திருக்கு. இந்த சென்னையில் இருக்க வண்டர்லா தீம் பார்க்கு நமக்கு பெங்களூரில் பார்த்துருப்போம். அடுத்தபடி சென்னையில் வந்திருக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர், மற்ற இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செய்யறதுக்கு இந்த இல்லலூரில் 510 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. 62 ஏக்கரில் இந்த வண்டர்லா தீம் பார்க் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. காலையில் வந்தீங்கன்னும் பொழுது மாலை வரையும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது 7 மணிக்கு நமக்கு ஒரு மியூசிக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னும் போது 7:30 வரையுமே உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி ஒரு தீம் பார்க் முதன்முறையாக இந்த வண்டர்லா தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த தமிழ்நாட்டுக்குரிய சிறப்பு அம்சம். சுற்றுலாத்துறைக்கான ஒரு வளர்ச்சியாகவும் இந்த வண்டர்லா அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வரக்கூடிய சம்மரில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களில் இருந்தும், தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருந்தும் நிறைய மக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையும். இதன் மூலமாக நல்ல பொருளாதார வளர்ச்சியும் அடையும். ரொம்ப சுற்றியாச்சு, பசிக்குது, அடுத்தது என்ன, போயிட்டு சாப்பிட வேண்டியது தான். உள்ளே நம்ம கொண்டு வர கட்டுசோறு எதுவுமே அனுமதி கிடையாது. 260 ரூபா கொடுத்தீங்களா, இது மாதிரி பிளேட்டு ஃபுல்லாக ஒரு சிக்கன் பிரியாணி பெரிய பீஸை போட்டு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலேருந்து என்னென்னத்தை சுற்றுனீங்களோ திருப்பியும் ஒரு முறை போய் சுற்றுங்க. இந்த தீம் பார்க்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற தீம் பார்க்கெலாம் நம்ம ஈசிஆரில் போயிருப்போம். ஒரு டைம் அந்த டோக்கன் காட்டிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டோன்னா அடுத்த முறை அந்த கேம் போக முடியாது. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் அந்த ஒரு கேமை எந்த கேம் பிடிச்சிருக்கோ 10 தடவையோ 20 தடவையோ நீங்கள் ஏறி விளையாடலாம். தீம் பார்க் முழுக்க சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் திருப்போரூர் முருகர் கோவில் போகிற பிளான் இருக்கிறதால ஜஸ்ட் இங்கே எட்டி பார்த்துட்டு ஃபுட் கோர்ட்டில் போய் வெரைட்டியாக சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. அடுத்த ஒரு ரைடும் நான் ஏறியாச்சு. ஸோ கீழே மியூசிக் போயிட்டுருக்கு. அந்த தண்ணியில் நான் இறங்க முடியாதே அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ட்ரெஸ் எதுவும் நான் கொண்டு வரல. அடுத்தது நம்ம மேலேருந்து வண்டர்லாவை சுற்றி பார்த்துட்டோம். இதை மாதிரி ஒரு மினி பஸ் மாதிரியும் இருக்குது. இதில் நம்ம உட்காந்துட்டோன்னா கீழேயும் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி வரும். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன கேம்லாம் இருக்குன்னுட்டு. ஸோ இதில் நம்ம மிஸ் பண்ணது எதுன்னு இருக்கோ அதையும் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த இந்த வண்டர்லா தீம் பார்க் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். முக்கியமான விஷயம், வரவங்க நல்லா தண்ணி பாட்டில் நிறைய கொண்டு வாங்க. இதை மாதிரி கேப் கொண்டு வாங்க, கொடை கொண்டு வாங்க. முக்கியமாக சின்ன குழந்தைங்களோ இல்லை ரொம்ப வயசானவங்களோ வரவே வராதிங்க. சுற்றி முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாயிடுச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா 4-5 முறை ஏறினேன்னா நம்புவீங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 தடவை கூட ஏறினேன். தண்ணியில் ஆடுற அந்த கேம் ஆடாததால் இந்த கேமே திருப்பி ஆடினோம். என்ன ஒன்று, இந்த ரோலர் கோஸ்டர் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் அது மட்டும் ஏறவே இல்லை.
ஸோ உங்களுக்கு தைரியம் இருக்குன்னும்போது இதை மாதிரி தலைக்கீழ சுற்றக்கூடியது ரோலர் கோஸ்டரை நீங்கள் அனுபவிக்க விரும்புனீங்கன்னா இங்கே வாங்க. எனக்கு பயம் இதெல்லாம் ஏறுறதுக்கு, தண்ணியில் போனால் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க இங்கே வராதீங்க. ரொம்பவே தைரியம் இருக்கவங்க தான் இந்த ரோலர் கோஸ்டரில் ஏற முடியும். கத்துனவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்க தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதில் ஏறி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபாரினில் மட்டுமே இருக்கக்கூடியது, இங்கே வந்திருக்கிறது பாராட்டுக்குரிய விஷயம்தான். நான் இப்போ என்ன வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். 5:30க்கெல்லாம் நாங்கள் இங்கே குட்டியாக ஒரு டான்ஸை போட்டுட்டு கிளம்பிட்டோம். குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லா குழந்தைகளும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. குழந்தையாக மாறி நானும் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். 7, 7:30 வரையும் டிஜே மியூசிக் இருக்குன்னாங்க. அது ரொம்பவே இருட்டாயிடும். அதனால் நாங்கள் இப்போயே கிளம்பிட்டோம். நீங்கள் இரவு பொழுது அந்த 7 மணிக்கெல்லாம் மியூசிக் பார்க்குறீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமாக வந்துக்கோங்க. ஒரு நாள் பொழுது எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி எனக்கு. இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும் பொழுது இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த மியூசிக்கை மிஸ் பண்ணுறது அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் வர வழியில் பார்த்திங்கன்னா காட்டு வழி பாதையமாக இருந்தது. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னும் பொழுது விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னும் போது விஜய் சூப்பராக இருக்குன்றதோட ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்து என்ன, எங்கே போனாலும் நமக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தானே மனசு ஆறும். இவ்வளோ தூரம் போயாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே திருப்பூரூர் முருகர் கோவிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகிறதுக்கு நமக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது. 19 திருப்பூரூர் டு மத்திய கைலாஷ் இருக்குது. ஸோ நீங்கள் வண்டலா வந்தீங்கன்னா உங்களுக்கு பேருந்து வசதியும் இருக்குது. ஷேர் ஆட்டோ 50 ரூபா கொடுத்தும் இருக்குது. நம்ம ஒரு ப்ரைவேட் வாகனத்தில் தான் வரணும் அப்படின்ற கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்றைக்கி போயிட்டு விளக்கேற்றிட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா தங்கத்தேர் அவ்வளோ காண கண் கோடி வேண்டும். தங்கத்தேரில் முருகப்பெருமான் அலங்காரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்தது. அரோஹரா 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 அரோஹரா